Last video we saw mean deviation எல்லாம் பார்த்தோம், quartile deviation பார்த்தோம். இப்போ standard deviation. Standard deviation is nothing but the square root of mean of square deviations from an arithmetic mean. So அதுதான் வந்து standard deviation சொல்லுவோம். It is denoted by sigma. So it is denoted by sigma. இதில் variance அப்படின்னு ஒன்று இருக்கு. Variance is nothing but sigma square. Okay, so standard deviation ஓட square root தான் variance அப்படின்னு சொல்லுவோம். And coefficient of variance அப்படிங்கிறது அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா sigma divided by x into 100 where sigma is standard deviation and x bar is mean. ஓகே, இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் டிவியேஷன்ஸ் ஃப்ரம் ஆக்சுவல் மீன். ஸோ ஆக்சுவல் மீன்லேருந்து டிவியேஷன்ஸும் அதே மாதிரி அசியூம்டு மீனில் இருக்கிற டிவியேஷன்ஸும் எடுத்து தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர். Or this can also be given as sigma square root of summation x square divided by n minus x bar the whole square. This is nothing but x bar தானே. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ரெண்டு வகையில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து டீவியேஷன்ஸ் ஃப்ரம் ஆக்சுவல் மீன் இல்லையா, ஒன்று வந்து டீவியேஷன்ஸ் ஃப்ரம் ஆக்சுவல் மீன்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து டீவியேஷன்ஸ் ஃப்ரம் அசியூம்டு மீன். So these two types we can get. இப்போ actual mean, deviations from actual mean அப்படிங்கிறது formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா actual mean அப்படின்னா already it is given. So you need not assume mid value அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். So summation of square root of sigma is equal to square root of summation of x minus x bar the whole square divided by n. இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இஃப் தட் மீன்ஸ் தே டோன்ட் ஹேவ் ஒரு நம்பருக்கு இவ்வளோ அப்படின்னு இண்டிவிஜுவலாக கொடுக்குறது. அப்போ சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை என். அதர்வைஸ் யூ வில் பி யூஸிங் திஸ் ஃபார்முலா வேர் சிக்மா இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என், கேபிட்டல் என். திஸ் கேபிட்டல் என் இஸ் நத்திங் பட் summation of f. ஓகே, இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்சர்வேஷன் இருந்தால் வில் பி யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஓகே, இப்போ இது வந்து ஆக்சுவல் மீனுக்கான டிவியேஷன். இப்போ இதே அசியூம்டு மீனுக்கான டிவியேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோட ஃபார்முலா என்னென்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் summation d by n the whole square. இது வந்து இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனுக்கு. d அப்படிங்கிறது assumed value இல்லையா. அதே வந்து இப்போ for example if this is going to be a frequency distribution just substitute f அவ்வளோதான். summation fd square divided by capital N minus summation fd divided by n the whole square. இப்போ d என்ன எப்படி கண்டுபிடிப்போம்? d is equal to x minus a இல்லையா. ஏங்கிறது assumed mean. and n வந்து as usual summation f. இப்போ இதே வந்து கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா that is called step deviation method. step deviation method கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருந்தா அப்போ அங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் என்ன I. Okay, interval that is square root of summation f d square divided by n minus summation f d divided by n the whole square into I. Okay, I is nothing but the interval or the common factor அப்படின்னு சொல்லுவாங்க. I is nothing but the common factor. I is the common factor. ஸோ இப்போ இங்கே d எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே வந்து d is equal to x minus a divided by I. ஓகே, இந்த காமன் ஃபேக்டரால் நம்ம டிவைட் பண்ணுறோம். அடுத்து கம்பைன்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது எப்படி ஃபாலோ பண்ணுவோம்? ஸோ கம்பைன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 12 இருக்குது கம்பைன்ட் அப்படின்னா கம்பைன்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா இட் இஸ் சிக்மா 12. அதாவது இப்போ 1 2 இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் 2 சாம்பிள் கொடுத்துருக்காங்க n1 and n2. அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது 1 2 அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறோம் இல்லையா, அதனால். இப்போ 3 இருந்துச்சு அப்படின்னா n3 இருந்துச்சுன்னா அப்போ 1 2 3. ஸோ நவ் n1 summation square 1 plus n2 summation square 2 plus n1 d1 square plus n2 d2 square. ஸோ இதுதான் வந்து கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட ஃபார்முலா. ஸோ n1 plus n2. இப்போ இதே நான் சொன்ன மாதிரி சமேஷன் 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 2 and 3ன்னு எடுத்துக்கணும். அப்போது that will be n1 summation 1 whole square plus n2 summation 2 square plus n3 summation 3 square plus n1 d1 square plus n2 d2 square plus n3 d2 square. Okay, divided by n1 plus n2 plus n3. Okay, இப்போ இங்கே இந்த d அப்படிங்கிற வேல்யூ வந்து x bar 1 minus x bar 1 2 3. ஓகே, இந்த இடத்துல. பட் இதுக்கு வந்து அதே மாதிரி தான் x bar dங்கிறது x bar 2 minus x bar 1 2. ஓகே, அதே மாதிரி இதையும் x bar 1 minus x bar 1 2. ஸோ d2 ஓட வேல்யூ d1 ஓட வேல்யூ, ரைட்? அப்போ x bar 1 2 அப்படிங்கிறது கம்பைன்ட் மீன். ஸோ x bar 1 2 அப்படிங்கிறது கம்பைன்டு மீன். ஓகே, இது நமக்கு மோஸ்ட்லி இது ரேராக வராது. பட் ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐ எம் கிவிங் திஸ். அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் பாருங்கள், d1ஓட வேல்யூ d2ஓட வேல்யூ x bar 2 minus x bar 1 2 3. d3 வந்து x bar 3 minus x bar 1 2 3. ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டீவியேஷன் தான் வந்து இட் இஸ் வேரியன்ஸ். ஓகே, அப்போது டீவியேஷன் வந்து square sigma, right? So now let's see this sum. Compute the standard deviation and coefficient of variation of the following data. So we have given the data here. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த டேட்டா கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு சம் கொடுத்தா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்? சிக்மா இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் இல்லையா? இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன வேணும்? எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரும் வேணும். ஸோ எக்ஸுங்கிறது 1 5 4 2 3 8 6 2 8. ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இது அப்படியே ஸ்கொயர் பண்ணோம். 1 25, திஸ் வில் பி 16, திஸ் வில் பி 4 9 again 64 32 and 36. இது வந்து again 4, இது 64. இப்போது இதோட சம்மேஷனும் நமக்கு வேணும். சம்மேஷன் எக்ஸும் வேணும், summation x square வேணும். What is summation x and what is summation x square? Summation x is nothing but 39. இதுதான் வந்து 223. ஸோ இப்போ இங்கே அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். summation sigma is equal to square root of summation x square என்ன 223. ஸோ 223 divided by numbers 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 minus இதோட summation x 39 divided by n the whole square. So this will be square root of 223 minus 9 minus 1521 divided by 81. So இதோட value will be square root of 24.778 minus 18.7778. இதோட difference என்ன? Square root of 6. So that is my sigma is equal to 2.4495. இப்போ வேறு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா coefficient of variation. So coefficient of variation ஓட ஃபார்முலா என்ன? sigma divided by x bar into 100. ஸோ இங்கே x barங்கிறது என்ன? summation x divided by n இல்லையா? ஸோ x bar is equal to summation x divided by n, that is 39 divided by 9, that will be 4.333 இல்லையா? ஸோ இங்கே summation is 2.4495 divided by 4.3333 into 100. So the value will be 56.56
5274. Okay. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. Calculate standard deviation from the following data and they have given some values. இதை நம்ம வந்து assumed mean அந்த ஃபார்முலாவில் பண்ணுவோம். வாட் இஸ் assumed mean formula? Square sigma is equal to square root of summation d square divided by n minus summation d divided by n the whole square. இல்லையா, அந்த நார்மல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனே வந்து நம்ம இப்போ d வேல்யூவில் பண்ணுறோம். dன்றது என்ன? x minus a. ஸோ வாட் இஸ் a? a அப்படின்னு வரும்போது இட் இஸ் அ மீடியன் நம்பரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஸோ 9 ஆட் நம்பர்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக we can choose and it should be arranged in an order, ascending order. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் வேல்யூவை வந்து we take it as a. So that means x minus what is that? 45. ஸோ அதுதான் d யோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டேபிள் போடலாமா? x அதுக்கப்புறம் d is equal to x minus a then d square. இதோட ஸ்கொயர். x வந்து என்ன? 9 27 18 54 as per the sum. Okay, 45 72 36 63 and 81. Okay, so இப்போ d வந்து 45ல மைனஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் வில் பி 36. இதோட 45 மைனஸ் ஆக்சுவலாக இங்கே வந்து நெகட்டிவ் தான் வரும். சம்டைம்ஸ் இங்கே போடணும்னு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இட்ஸ் நாட் கோயிங் டு பாதர் அஸ் அண்ட் இதோட வேல்யூ நமக்கு டோட்டல் தேவைப்படாது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை பாதரேஷன் தேவையில்லை. ஸோ இது வந்து 18 மைனஸ் 27, this is 9, this is 0, this is 27 minus 9, 18 and 36. So finally you will get 0. Okay. So இப்போ d square இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 1296, 36 ஸ்கொயர் வந்து 1296, 18 ஸ்கொயர் வந்து 324. அதே மாதிரி we put everything 729 81 324 and this is again 1296. இதோட வேல்யூ வந்து 4860. So now we have to substitute in the formula. So summation dx, I mean d இருக்கு and this is d square. So இங்கே என்னென்ன இருக்குன்னா summation d is nothing but 0. Summation d square is 4860. அப்புறம் n வந்து 9. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சிக்மா is equal to square root of 4860 divided by 9 minus 0 by 9 the whole square. Okay, so this will be 4860. In the areas will be 0 இல்லையா, divided by 9, that will be 540. It's nothing but 23.238 value. Let's see this sum. From the following data, find out which product is more stable in prices. So there is a product A and 20, 22, 19, 23 and 16. அதோட ப்ராடக்ட் B ஓட ப்ரைஸ் வந்து 10, 20, 18, 12 and 15. ஸோ இப்போ ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து ப்ராடக்ட் A அப்படின்னும் y வந்து ப்ராடக்ட் Bன்னும் எடுத்துக்கலாம். ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் B. ஸோ we have two product, right? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு மீன் எடுப்போம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? which product is more stable தான் கேட்டிருக்காங்க. both ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேட்டிருந்தா நம்ம கம்பைன் மீன் போடலாம். இப்போ வந்து எந்த ப்ராடக்ட் ஸ்டேபிள்னா இப்போ தனித்தனியாக நம்ம தான் பார்க்கணும். ஸோ இப்போது we have to find it. ஃபஸ்ட்டு காலம் ஏக்கு வந்து we put it as 20, 22, 19, 23 and 16. ஓகே, இதை வந்து இப்போது x minus x bar. Since the value is bigger, நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா it will become a difficult choice. ஸோ அதனால் இந்த x minus x bar நம்ம யூஸ் பண்ணலாம். that is d minus a or something like that. ஸோ x barங்கிறது இங்கே என்னென்னா just find out n is equal to summation x divided by n. I mean x bar is equal to summation x divided by n. The summation x வந்து என்ன? It's 100. So 100 divided by 1, 2, 3, 4, 5. So that is 20 is the x bar. So இப்போ x minus 20. அப்போ இது 0, இது minus 2. I mean 22 வரல plus 2 தான். இது minus 1, இது 3 and this will be 4. இதோட value will be 0. Okay. இப்போ என்ன பண்ணணும்? x minus x bar the whole square கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா we are doing that other formula. Okay, and the
x minus x bar the whole square divided by n and the plain formula use பண்ண போகிறோம். So x minus x bar the whole square வந்து இது அப்படியே square. This is 4, this is 1, 9 and 16. So value is 30. So அதே மாதிரி yக்கு y டேபிளுக்கு பண்ணுறோம். yங்கிறது 10, 20, 18, 12, 15. So இது summation x is equal to summation y is equal to 75. இப்போ y bar என்ன 75 divided by n. So that will be 75 divided by 5, that's nothing but 15. Yeah, summation y divided by n. இப்போ y minus y bar, y minus 15. அப்போ 10 minus 15 will be minus 5. 20 minus 5, 15 is 5. இது 3. இது minus 3 and this will be 0. And here y minus y bar the whole square. So then this square panna 25, 25, 9, 9, 0. So summation y minus y bar the whole square is 68. Okay, idu mari. So இப்போ standard deviation for x, that will be square root of summation x minus x bar the whole square divided by n. அப்போ x minus x bar இங்கிறது we got it as 30 divided by n is 5. So that will be square root of 6, that is nothing but 2.45. அதே மாதிரி summation y, sigma y is equal to square root of summation y minus y bar the whole square divided by n. So y minus y bar என்ற square summation என்ன 68 divided by 5. That will be square root of 13.6. The value will be 3.69. இப்போ variance, coefficient of variance for x கண்டுபிடிக்கணும். அது இது என்ன 2.45 divided by 20. 20 is the x bar into 100. So this will be 12.25%. அதே மாதிரி coefficient of variance for y. So அது 3.69. x bar is 60. X bar என்ன 15. So that is into 100. So 24.6%. So இது ரெண்டுத்துல கம்பேர் பண்ணும்போது product A தான் வந்து லெஸ்ஸாக இருக்குது. So we will conclude that product A will be more stable than product B. Product A is more stable than product B. Right? So let's see this sum. In the following figure scale, the income of 10 persons in rupees is given. Find SD and its coefficient. So they have set of numbers which is given. In the mari bigger number கொடுத்தாலே what we have to find, we will be finding D. இல்லையா? D is equal to x minus A. Okay. So இப்போ x ன்னு எடுக்கிறோம். income வந்து x ன்னு சொல்லிட்டோம். So இதை வந்து 227, 235. Just copy the values. So இப்போ what we have to find? We have to do x minus a, that is nothing but d. So d value கண்டுபிடிக்கணும் அப்படின்னா first mean கண்டுபிடிக்கணும். Summation x is 2891. So summation x வச்சு தான் x bar கண்டுபிடிக்க முடியும். Summation x divided by n, that's nothing but 2891 divided by 10. So the value will be 289.1. So a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் a. Okay, assumed value is 289. You cannot take it in decimal, so we round it off as 289. So 289 la x minus 8 is equal to x a is equal to 289 note பண்ணிக்கலாம். இப்போ இதையும் அதையும் மைனஸ் பண்ணுறீங்க. This will come 62, this will come 54, this will come 34, 20, 3, 10, okay, and this will be 23, 32, 44, 59. So the total வந்து 1 and வரும். Then d square. D square is just to square this one. 3844, 2916, 1156, 400, 900, 529, 1084, 1936 and 3481. So this value will be summation of d square is 15455. This is summation of d is equal to 1. So now what we have to do? We have to take the sigma is equal to formula use பண்றோம், square root of summation d square divided by n minus
the whole summation d divided by n the whole square. So இப்போ summation d square இங்கிறது 15,455 divided by 10 minus 1 divided by 10 the whole square, the square root. So இங்கே the value will be 1545.5 minus 0.01. Okay, that will be square root of, square root of the minus பண்ணா என்ன வரும் 001. So 1545.499 வந்துரும் இல்லையா? அப்போ this will be 39.1853. இப்போ இதுக்கு coefficient of variance கண்டுபிடிக்கணும் அப்படின்னா sigma square root divided by x bar into 100. So sigma is 39.1853 divided by x bar is 289.1 into 100. ஏன் இங்கே நம்ம 0.1 எடுத்துக்கல அப்படின்னா ஏன்னா assumed வேல்யூவில் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாது, ரவுண்டட் அப் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ இதோட வேல்யூ வந்து 0.1355. ஓகே, so let's see a different sum. Coefficient of variation of two different distributions are 58% and 69%. The standard deviations are 21.2 and 15.6 respectively. What are the arithmetic means? So the question is totally a different question. இவ்வளோ நேரம் நம்ம டேபிள்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து it is totally a different one. So what is the formula that you have to use is standard deviation divided by square x bar into 100. That is nothing but standard deviation divided by mean into 100. So இங்கே standard deviationன்றது என்ன? Coefficient of variations already 58 கொடுத்துருக்காங்க. Okay, we don't know the arithmetic mean. That means x bar we don't know. So square standard deviation in the 58 க்கு 21.2 divided by x bar into 100. Okay, so now we have to evaluate this answer and x bar இங்கே போயிடும். Then 21.2 divided by 58 into 100. This will interchange the question இல்லையா? The value is 36.55. Okay, so same way for another value. இன்னொரு value என்ன கொடுத்துருக்காங்க? It is 69% and the standard deviation is 15.6. I am leaving it to you. You find it out the answer and put it in the comment box. The second part-க்கான answer வந்து நீங்கள் comment boxல reply பண்ணுங்க. So now calculate the SD and its coefficient for the following data. X and frequency. இதுதான் வந்து sum இருக்கு. So frequency கொடுத்துருக்காங்க அப்படின்னா what type of formula we have to do? So summation is equal to sigma is equal to square root of sigma fd square divided by n minus sigma fd divided by n the whole square into I. Okay, because it is asking for a interval. Common factor, right? So in the I அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Common factor. ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் ஒரு 12.0 minus 12.5 இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து I. Right? This is common factor is 0.5. Okay. So இப்போ let's do the table. X, F. X வந்து just jot down 12.0, 12.5, 13, 13.5, 14, 14.5. இப்போ இந்த காலமில் நம்ம டீட்டெயில்ஸ் எழுதிட்டோம், கொடுத்துருக்க டேட்டாஸை எழுதியாச்சு. This will become summation of f வந்து 250. Okay, so இப்போ we have to find mean, that is x bar. X bar இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா a plus summation fd divided by n into I. This is the mean value. So mean ஓட value எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுதான். இதாவது we have to find d. x minus இந்த வேல்யூ என்ன வேல்யூ வருதோ ஸோ அந்த வேல்யூவை நம்ம அதில் ரெசிப்ரோகேட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் இட். ஸோ இங்கே a அப்படிங்கிறது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9ன்ற போது மிட் நம்பர் 14. ஸோ ஏங்கிறது 14. தட் இஸ் த அஸ்யூம்டு வேல்யூ டிவைடட் பை I அப்படிங்கிறது 0.5. தட் மீன்ஸ் டியோட வேல்யூ வில் பி x minus 14 divided by 0.5. That is nothing but x minus a divided by I. இல்லையா? ஸோ இது இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து we have to calculate the whole way. அப்போ this will become minus 4 minus 3 minus 2
அப்புறம் இது -1. see ஒரு சாம்பிள் 12 minus 12 14 divided by 0.5. so -2 divided by 5 divided by 0.5 அப்படின்னா it will become 4 because okay, so this will become 0, this 1 2 3 and 4. so இப்போ f into d because we need to find f and d. என்னது f into d. so this will become -8 -48 -72 -60 will become 0, 37, 18 2s are 36, 3 3s are 9 and 2 8s are 4. so summation of fd will be -98. so இங்கே fd square, so fd யும் square இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுவோம் 132 f d square இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து d square எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ d square வந்து 14 -14 -9 -4 1 0 1 4 9 and 16. ஓகே, இதை f ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 16s அப்படின்னு வரும் 132. ஓகே, 16 9s that will become 144. so this will be plus. அதே மாதிரி இந்த வேல்யூ, so that will be 144 again. this is 60 0 37 72 27 and 32. so summation of f d square is nothing but 548. ஓகே, இப்போ இந்த வேல்யூ மீன் கண்டுபிடிக்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஏ ஆல்ரெடி நமக்கு தெரியும், என்னது 14. ஓகே, 14 plus summation of fd is 98 minus 98 divided by n இங்கிறது 250. already we found n is nothing but sigma summation of f into I இங்கிறது we already found that it is 0.5. so the value will be 13.804. இது வந்து mean. இப்போ standard deviation square root of summation fd square divided by n, capital N, then summation of fd divided by n the whole square into I. so this will be summation of fd square is 548 divided by this is n is 250 minus summation of 50 is minus 98 divided by 250 the whole square into 0.5. so that is nothing but square root of 2.192 minus 0.154 into 0.5. this will be 0.715. so இப்போ covariance of this value அப்படின்னா sigma divided by x bar into 100. so 0.715 sigma divided by x bar is 13.804 into 100, that is nothing but 51797. so let's see a sum. ஒரு final sum னு வெச்சுக்குவோம் for this type. there is a data represent life of two models of refrigerators A and B. so இதில் வந்து life in months பார்த்தீங்கன்னா 500 700 அந்த மாதிரி மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க and two models have been given. இப்போது average life of each model என்னன்னு கண்டுபிடிக்கணும் and which model is greater uniformity அப்படின்னு கண்டுபிடிக்கணும். so first life-ஐ வந்து we consider to be x. okay, so இதில் 500 to 700 அந்த இதை வந்து we bring it to x. இது வந்து it seems to be like a class interval இல்லையா? it is a class interval. இப்போ frequency they have given for, we name it as f1 x1. I mean this is f1. okay, so 5 11 26 10 and 8. so the total பார்த்தீங்கன்னா summation of f1 is equal to 60. இப்போ what we have to find, we have to find the mid x value. mid x value எப்படி கண்டுபிடிப்போம்? இது ரெண்டுத்துக்கும் உள்ள middle value. so 600, this will be 800, this will be 1000 and this will be 1200, this is 1400. okay, இப்போ இந்த mid x value already நம்மளுக்கு கிடைச்சிட்டனால இப்போ middle value என்னன்னு கண்டுபிடிக்கணும். so middle value will be 1000. so இது d வேல்யூவில் substitute பண்ணுறோம். so d is x minus a divided by I. so I அப்படிங்கிறது what is the difference between these two class?
லோவர் அண்ட் அப்பருக்கு நடுவில் என்ன இருக்குது, இது வந்து 200 இஸ் I இல்லையா. அப்புறம் A வந்து 1000. இப்போது எக்ஸில் இருந்து ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஒன்றுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மில் 600 minus 1000 divided by 200. So this will be minus 400 divided by 200. Okay, this will be minus 2. So அதுதான் இங்கே minus 2 and this will be minus 1. 0, 1 and 2. இப்போ FD. FD you multiply. This is minus 10, minus 11, 0, 10 and 16. அப்புறம் இந்த D ஓட ஸ்கொயர், D ஓட ஸ்கொயர் என்ன, 4, 1, 0, 1 and 4. இப்போ Fம் Dயும் D ஸ்கொயரும், F and D ஸ்கொயர். So F is 5, D square is 4, that's 20 and again 11, 0, this is 10 and 8 4s are 32. Okay, இப்போ FD ஓட வேல்யூ என்ன, 5, that is summation FD is equal to 5 and summation FD square is equal to 73. இது வந்து just for model A. So we name it as model A. Okay. So model A ல வந்து இப்போ மீன் கண்டுபிடிக்கலாமா. மீன் வந்து formula x bar is equal to A plus summation FD divided by N into I. A ங்கிறது we already know it's 1000 plus summation FD ங்கிறது 5 divided by N அப்படிங்கிறது it is 60 into I ங்கிறது 200 இல்லையா. So now value will be 1000 plus 16.667, it will be 1016,667 mean. Okay, next what we have to find, sigma A. Sigma இது வந்து A model அப்படிங்கிறதுனால summation FD square divided by N minus summation FD by N the whole square into I. Okay, இப்போ summation FD என்ன, 73 divided by 60 minus 5 by 60 the whole square into I. So this will be 219.9747. இப்போ what else we have to find, covariance of A. Sigma A divided by x bar A into 100. So this will be 219.9747 divided by 1016.667 into 100. So the value will be 21.6369. The same way we have calculated for the model B. Model B ல அதோட values வந்து மீனோட B ஓட மீன் வந்து 1040 and the value has been calculated here. The table is like this. And then the value பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூமே பார்க்கணும். இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோவேரியன்ஸ் ஆஃப் B. ஸோ ரெண்டு மாடலோட வேல்யூ எடுத்து ஆவரேஜ் லைஃப் ஆஃப் மாடல் A வந்து 1116 and average life of model B வந்து 1040 months. So which one is better? B is a greater uniformity. Whichever is better ன்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா A தான் வந்து months கம்மியாக இருக்குது and B வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கான்செப்ட் வைஸ் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஷின் பார்க்குறோம். The mean and the standard deviation of 200 items are found to be 60 and 20 respectively. ஸோ n வந்து 200 and mean வந்து பார்த்தீங்கன்னா 60 and standard deviation வந்து 20. Okay, if at the time of calculation 2 items were wrongly taken as 3 and 67. ஸோ ரெண்டு ஐட்டம் வந்து wrongly taken வந்து பார்த்தீங்கன்னா 3 and 67. Instead of கரெக்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 and 17. ஸோ இப்போ கரெக்ட் ST அண்ட் கரெக்ட் X பார் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த வேல்யூஸை வச்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து we take like this, X bar is equal to summation X divided by N. ஸோ summation X divided by N வந்து ஆல்ரெடி X பாரை வந்து கொடுத்தாச்சு 60 and N வந்து 200. அப்போ summation X என்ன, so it will be summation X is equal to 12,000. But இது வந்து for the wrong value.
அப்போ கரெக்ட் வேல்யூக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா summation x is equal to wrong value summation x minus wrong values plus correct value. So wrong value இப்போ 12,000 minus 3 and minus 67 ரெண்டும் wrong values இல்லையா plus 13 and plus 17. So இது எப்படி வேணால் போட்டுக்கலாம் ப்ராக்கெட்டில். So this will be 12,000 minus let's put the final values. 11,960 is the actual correct என்ன சொல்கிறது summation x. ஸோ இந்த கரெக்டு summation x-ஐ வச்சு இப்போ மீன் கண்டுபிடிக்கலாமா? divided by n, that is nothing but 200. It's be 59.8. So x bar, correct x bar வந்து 59.8. இப்போ இதில் கரெக்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாமா? sigma is equal to square root of summation x square divided by n minus x bar the whole square. இப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 20. ஸோ 20 இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 200 நமக்கு தெரியும். மைனஸ் எக்ஸ் பார் வந்து 60 the whole square. எக்ஸ் பார் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, எக்ஸ் பார். ஓகே, இப்போது சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ 400 is equal to this will go this way. 400 square root summation x square. இந்த ஸ்கொயர் ரூட்டை ரெண்டு சைட்லேருந்தும் ஸ்கொயர் ரூட்டை திருப்பணும்னா இது வந்து என்ன பண்ணணும், இன்ட்ரடியூசிங் ஸ்கொயர் ரூட், இன்ட்ரடியூசிங் ஸ்கொயர். அப்போ அப்படி this will go off and this will become square of 20 square. அப்போ இது 400, இங்கே ஸ்கொயர் ரூட் கட் ஆகிடும். divided by 200 minus 3600. இப்போது 3600 இந்த சைட் கொண்டு போகலாமா? 3600 வந்து மைனஸில் இங்கே இருக்கிறதுனால இது ப்ளஸுக்கு போயிடும். ப்ளஸ் summation x square divided by 200. this will be 4000 divided by summation x square divided by 200 and this will go this side. So x square is equal to 8000. I mean 8 lakhs. 1 2 3 4 5 zeros. Okay, இப்போது this is with the wrong standard deviation. ஓகே, அப்போது சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 8 lakhs அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ராங் வேல்யூ, பிகாஸ் திஸ் இஸ் த ஸ்கொயர் வேல்யூ, ஸ்கொயர் ப்ளஸ் கரெக்ட் வேல்யூ த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 8 lakhs minus 3 square minus 67 square plus 13 square plus 17 square. இது என்ன? 8 lakhs minus 9 minus 4489 plus 169 plus 289 இல்லையா? So this will become 795960. அப்போ correct sigma will be square root of correct summation x square divided by n minus correct x bar the whole square. The correct x bar the whole square எப்படி கண்டுபிடிப்போம்? x bar எப்படி கண்டுபிடிப்போம்? summation x divided by n இல்லையா? இப்போ இது ஸ்கொயரில் இருக்குது, summation ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இதை வந்து square root of 795960 divided by n. n is 200 இல்லையா? ஸோ இதோட வேல்யூ என்ன? that is nothing but square root of, அதை இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, கரெக்ட் எக்ஸ் பார் 59.8, அதுதான் இங்கே வரும். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 795960 divided by 200 minus 59.8 the whole square. Okay, so it will be 403.76. the value will be 20.094. இப்போ கரெக்ட் கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ், first correct standard deviation divided by correct mean இல்லையா, into 100. correct standard deviation is 20.094, correct mean is 59.8 into 100. so the value will be 33.602. that's all. so measures of skewness இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து கால் பியர்சன்ஸோட ஃபார்முலா, ஓகே, இன்னொன்று வந்து
Bowley's formula. Okay, so Karl Pearson's coefficient of skewness, அதே மாதிரி Bowley's coefficient of skewness. So Karl Pearson's skewness, coefficient skewness formula வந்து mean minus mode divided by standard deviation. And இது வந்து always the value will be lying between plus 1 and minus 1. So எப்போமே இதுக்குள்ள தான் இருக்கும். And there is also one thing called mode oda value 3 mean minus 2 mean. Okay. So இது வந்து imperial formula ன்னு சொல்லுவாங்க. Empirical formula. Okay. So இப்போ coefficient formula இதனால we bring Bowley's coefficient. இந்த empirical formula வந்து mode is equal to 3 mean minus 2 mean. இது இருக்கிறதுனால Bowley's வந்து coefficient வந்து form பண்ணுறாங்க. mean minus 3 median, minus 2 mean divided by standard deviation. Or you can also mean it as 3 mean minus median, 3 into median minus mean into standard deviation. So இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம் for Bowley's coefficient of skewness. So இப்போ இந்த சம் பாருங்க, Karl Pearson's coefficient of skewness calculate பண்ண சொல்றாங்க with the given data. So first we have to find out the table. So என்ன Karl Pearson's ஓட ஃபார்முலா என்ன? mean minus mode and standard deviation. So mean வேணும், mode வேணும், standard deviation வேணும். ஸோ நான் ஃபார்முலா தான் வந்து டேபிள் போட்டுட்டேன். டேபிள் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா மீன் வேணும், மோட் வேணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும். ஸோ மீனோட ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ், பிகாஸ் திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி டேபிள் டிவைடட் பை என். என் இஸ் நத்திங் பட் சமேஷன் எஃப்ஏ. ஓகே, ஸோ முதல்ல சமேஷன் வந்து எஃப்எக்ஸை கொண்டு வரணும். ஸோ வாட் இஸ் எஃப்எக்ஸ்? ஜஸ்ட் மல்டிப்ளை. ஏன்னா இது பெருசாக டிஸ்க்ரீட் வேரியபிள்ஸ் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 10 into 1 is 10, 2 into 18 are 36, this is 90, this is 100, this is 60, 18 and 14. ஸோ இது வந்து n is equal to 100 or summation f is equal to n. ஸோ இது வந்து summation fx is equal to 328. ஸோ இப்போ மீன் கண்டுபிடிப்போமா? 328 divided by 100, that is nothing but 3.28. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து மீன் வந்துருச்சு. மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா which is the frequency, highest frequency என்ன இருக்கோ அதான் மோடு. ஸோ மோட் இஸ் 3. ஓகே, இங்கே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன, நிறைய வாட்டி 3 அப்ரியர் ஆயிருக்குன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்து வாட் எல்ஸ் we need standard deviation. So standard deviation இங்கே பண்ணணும் அப்படின்னா we need a formula. Standard deviation ஓட formula assumed mean வச்சு பண்ணணும். Okay, because it is a frequency table. So frequency table assumed mean வரணும் அப்படின்னா what is the formula? Square root of summation fd square divided by n minus summation fd divided by n the whole square. Okay, இதுதான் வந்து formula. Because this is not a class interval formula, I தேவைப்படாது. ஸோ d கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? d கண்டுபிடிக்கணும்னா எங்கே அது? x bar minus a. ஸோ a அப்படிங்கிற assume value எப்படி கண்டுபிடிப்போம்? It is easy that இதோட மிடில் நம்பர் மட்டும் எடுத்தால் போதும் 4. அதர்வைஸ் இது டோட்டல் என்ன 28. ஸோ 28 divided by 7 பண்ணாலும் it is 4. ஓகே, அப்போ this is d ஓட வேல்யூ என்ன? x minus a. So a is nothing but 4 here. So x 4 ஆல் மைனஸ் பண்ணுறோம். That means minus 3, minus 2, 1, 0, 1, 2 and 3. This will be summation of d is 0. அதே மாதிரி d square என்ன? 9, 4, 1, 0, 1, 4 and 9. So this will be 10, 20, 28. Summation d square is 28. So இது f into d square. F into d square. So this will be 90
இதுக்கு முன்னாடி நான் FD வேறு பண்ணணும். ஸோ Fம் Dயும். ஸோ this will be minus 30. This will be minus 36. This will be minus 30 again. This will be 0. This will be 12. 6. Again ஒரு 6. அப்போ summation FD is equal to minus 72. ஓகே, அப்புறம் இது நான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன், ஏன்னா அங்கே கீழே இடம் இல்லை. ஸோ F into D square. F D square. So that will be 90. And 18 into 4s are 72. The 30 into 1s are 30. 25 zeros are 0. 12. அதுக்கப்புறம் 3 4s are again 12. Then last one is 18. So summation of FD square is equal to 234. Okay, இப்போ இந்த ஃபார்முலாவில் கொடுக்கலாமா? Square root of, just implement, FD square 234 divided by n is nothing but 100 minus summation of FD 72 minus 72 divided by 100 the whole square. So the simplification la the value will be square root of 2.34 minus 0.518, that is nothing but 1.35. இப்போ coefficient of skewness oda formula enna? Karl Pearson's formula, mean minus mode divided by standard deviation. So mean enna? 3.28 minus mode ingiradhu 3 divided by 1.35. So this will be 0.28 divided by 1.35, that's nothing but 0.027. So let's see for this sum. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 12.5, 17.5, 22.5, 27.5, 32.5, 37.5, 42.5 and the last one is 47.5. இதிலேயே தெரியும் there is an equal interval difference. So அப்போது டெஃபினட்டாக 12.5க்கும் 17.5க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா that is I. That's nothing but 5. So I வந்து இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? ஃப்ரீக்வன்சி டேபிள், கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸு அண்ட் எஃப். ஸோ எக்ஸ் வந்து என்ன? 12.5, 17.5, 22.5. ஸோ எஃப் வந்து 28, 42, 54, 108, 129, 61, 45 and 33. So summation of f is nothing but n இல்லையா? So that will be 500. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டாண்டர்ட் கால் பியர்சன்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கால் பியர்சன்ஸ் ஸ்கியூனஸ் என்ன? மீன் மைனஸ் மோட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இல்லையா? ஸோ மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a ப்ளஸ் summation fd divided by n into I. So a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா summation x divided by n. That's nothing but 27.5. That's the mid value. Okay, அப்போது aக்கு இருக்குது. அப்போது இங்கே x என்ன? Sorry, d என்ன? x minus 27.5 divided by I வந்து it is 5. So that means the formula d ஓட formula x minus a divided by I. அது இங்கே நம்ம substitute பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். So 12.5 minus 27.5 divided by 5. Okay, so this is minus 3. இது minus 2, minus 1, 0, again a 0, then 2, 3 and 4. Okay, so இப்போ f d multiply பண்ணணும். f and d. Okay, minus 84, again minus 84, minus 54, this will become 0, 62, 61 into 2 is 129, this is 122, 1, I'm sorry, இங்கே வேல்யூ வந்து 1. ஓகே, அப்போ இங்கே தான் 129. This will be 122, this is 135, 132. So summation of FD is 296. இப்போ இன்னொன்று d ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். d ஸ்கொயர் is just a square this 9, 4, 1, 0, 1, 4, 9 and 16. ஓகே, இப்போ f into d square, f d square. So 252, 168, 54, 0, 129, 244,
405, 528. That value will be summation of f d square is equal to 1780. இப்போ இந்த இடத்துல மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூ என்ன? 27.5 is the A and summation of FD வந்து 296 divided by N is 500 into 0. This is 5. I is 5. So இதோட வேல்யூ வந்து 30.46 மீன். மோடு கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா? எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி? 129. அப்போ மோடு இஸ் 32.5. ஸோ மோட் இஸ் 32.5. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்டி டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஐ. ஸோ இங்கே டேட்டாஸை வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் 1780 divided by 500 minus square root 296 divided by 500 the whole square into 5. So the value is 8.96. Okay. So this value is 8.96. இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம பண்ணுவோம். மீன் இஸ் 30.46 இல்லையா? மைனஸ் மோட் இஸ் 32.5 and this is 8.96. That is equal to minus 0.228 value. So let's do this sum. So calculate coefficient of skewness from the following. And daily expenses கொடுத்துருக்காங்க, number of families கொடுத்துருக்காங்க. இங்கே daily expenses நம்ம xன்னு எடுத்துக்கிறோம், number of families frequency எடுத்துக்கிறோம். If you see this is a class interval problem. Okay, so daily expenses will be 0 to 20 அந்த மாதிரி. So now what we have to find, class interval கொடுத்தாலே formula நம்மள என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா mid x கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். mid xன்றது இதுக்கு in between number. So இதுக்கு in between number is 15, 10, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து 30, this is 50, this is 70 and here it is 90. Okay, இப்போ இது வந்து a value வந்து கண்டுபிடிக்கணும். a value is 50. Okay, I வந்து இது ரெண்டுத்தோட difference, that is 20. Okay, then we have to find d. d வந்து x minus a divided by I. xங்கிறது 10, minus aங்கிறது 50, I அப்படிங்கிறது 20. Okay, so this value will be the value. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? f-ஐயும் d-யும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் this is 30 minus 25, 0, 17 and this will be 32. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? d ஸ்கொயர் பண்ணணும். அப்போ this will become 4101 and 4. இப்போது நெக்ஸ்ட்டு f d ஸ்கொயர். இப்போது f-ஐயும் d ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும். This will be 60 and 25 into 1 is 25, 0, 17, 16 into 4 is 64. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இது ரெண்டுத்துக்கும் சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ திஸ் வில் பி minus 6. ஓகே, அண்ட் இங்கே வந்து 166 and here it is 100. This is n, that is also summation f. Okay, so இப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? சம்மேஷன் fd கிடச்சிருக்கு, that is minus 6. Summation fd square, that is 166 and n is equal to 100. So now first mean பார்க்கணும். mean என்றது x bar a plus summation fd divided by n into I. So a வந்து 50 plus summation fd ங்கிறது minus 6 divided by 100 into 20. So இங்கே mean ஓட value வந்து 70. So next what we have to find? Sigma. Sigma வந்து square root of summation fd square divided by n minus summation fd divided by n the whole square into I. இப்போ இதுக்கு வேல்யூ என்ன இருக்குது? இது 166 divided by 100 minus summation fd வந்து minus 6 divided by 100 the whole square
into 20. So in the standard deviation oda value வந்து 25.74 after applying these values in the formula. I mean next வந்து பார்த்தீங்கன்னா மோடை கண்டுபிடிக்கணும். மோடு வந்து இது since it is a class interval formula, அப்போ மோடோட மாடல் கிளாஸ் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கிளாஸ் மாடல் கிளாஸ் என்ன? மோடோட மாடல் கிளாஸ் திஸ் இஸ் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கிறது 27 தான். ஸோ அதோடது 40/60 40 into 60. So 40 to 60 is the model class. So formula for mode is L plus triangle 1 divided by triangle 1 plus triangle 2 into I. இப்போ இந்த triangle 1 is nothing but F1 minus FO. Okay. அதே மாதிரி triangle 2 அப்படிங்கிறது F1 minus F2. FO அப்படிங்கிறது F1 அப்படிங்கிறது frequency for the model class இல்லையா? ஸோ இங்கே F1ன்றது 27. ஸோ here it is 27. அதே மாதிரி F0ங்கிறது preceding frequency of the model class. Right? அப்போ இங்கே preceding அப்படின்னா it will become 27க்கு மேலே என்ன frequency இருக்குது 25. அது மாதிரி F2ங்கிறது succeeding model class frequency of the model class. So that will be 17. ஸோ இங்கே F1ங்கிறது F2ங்கிறது it is succeeding frequency of the model class. And here it is 17 and here it is 25. ஸோ இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ட்ரையாங்கிள் 1ன்றது 25 minus 27 minus 25 divided by 27 plus 17. Oh sorry 20 இங்கே தான் பார்க்கணும் 25 plus 27 plus 17 இல்லையா மைனஸ். இப்போ F மைனஸ் ட்ரையாங்கிள் 1க்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 27 minus 25 that is nothing but 2. அதே மாதிரி இங்கே 27 minus 17 that will be 10. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். Lன்றது lower value of the model class, that is 40 plus 2 divided by 2 plus 10 into 20. Okay, so 40 plus 2 divided by 12 into 20. So the value is 40 plus 33.333, that is nothing but 43.333. இப்போ coefficient of skewness mean minus mode divided by standard deviation. So mean அப்படிங்கிறது இங்கே என்ன 70 minus mode is 43.333 and standard deviation is 25.74. So this is 1.036 is the value. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். calculate Carl-Pearson's coefficient of skewness from the data அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வீக்லி வேஜஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வீக்லி வேஜஸை எக்ஸ்னும் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை எஃப்னும் எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் த டேபிள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் மிட் எக்ஸ் இல்லையா? மிட் எக்ஸில் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 45, திஸ் இஸ் 55, 65, 75, 85, 95, 105, 115, 125, 135. ஓகே, இப்போது நீங்கள் சமேஷன் எஃப் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். ஜஸ்ட் 300. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? டி வேல்யூ கண்டுபிடிப்போம். டி இஸ் எக்ஸ் மைனஸ் மிட் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா திஸ் இஸ் 85. ஸோ 85 டிவைடட் பை கிளாஸ் இன்டர்வல் இஸ் 10. ஸோ ஹியர் we have to find out with the difference. 3 minus 2 minus 1 0 1 2 3 4 5. Okay, so now f of d, f ஐயும் d யும் மல்டிப்ளை பண்ணணும். minus 20 minus 18 minus 16 minus 10 0 30 72
150 to 40 and 350. So summation of FD is nothing but 778, right? அப்போ இங்கே D square is 16 9 4 1 0 1 4 9 16 and 25. So you have to do FD square. F-ஐயும் D-யும் multiply பண்ணா this will become 80 54 32 10 0 30 144 450 960 and 1750. So இதோட summation FD square is 3510. ஓகே, இப்போ இந்த சம்மில் நம்ம மீடியன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, மீடியன் யூஸ் பண்ணி இப்போ மியோடு யூஸ் பண்ணி சிலது பண்ணிகிட்ருந்தோம். இது வந்து சில டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்காது. அப்போ மோடு வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னும் போது ஹியர் வாட் we have to do is we will be taking the median. ஸோ மீடியம் தெரியணும் அப்படின்னா cumulative frequency is important. ஸோ 5 + 6 அந்த மாதிரி 5 + 6 is 11, 11 + 8 is 19. அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். 29 and here 54, அப்புறம் 84, 120, 170, 230 and here 300. இப்போ எங்கெல்லாம் என்னென்ன கிடச்சிது அப்படின்னா A வந்து 85 கிடச்சிது, I வந்து 10, N வந்து 300, summation FD வந்து 778, summation FD square வந்து 3510 இல்லையா? இப்போ இதில் மீன் ஃபார்முலா என்ன? A plus summation FD divided by N into I இல்லையா? Aங்கிறது 85 plus summation FD 778 divided by 300 into 10. So this value will be 85 plus 25.93 and here 110.93. Okay, இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், தட் சிக்மா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் FD ஸ்கொயர் டிவைடட் பை N மைனஸ் சமேஷன் FD டிவைடட் பை N த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு I. அப்போ இங்கே சமேஷன் ஆஃப் FD ஸ்கொயருங்கிறது 3510 divided by 300 minus 778 divided by 300 the whole into 10. So இதோட வேல்யூ வந்து 11.7 minus 6.725 into 10. So this will be 22.3. இப்போ நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன் என்ன? size of n by 2th item. ஓகே, பேசிக்காகவே இதுதான். இப்போது size of 300 divided by 2 that is 150th item. இப்போ 150th item அப்படின்னா 150 எங்கே வருது? இங்கே வருது. ஸோ இதோட மாடல் கிளாஸ் என்ன அப்படின்னா 110 and 120. ஸோ மீடியன் கிளாஸ் பார்த்திங்கன்னா 110 to 120. இப்போ மீடியனோட ஃபார்முலா L plus n by 2 minus cumulative frequency divided by frequency into I. So இங்கே lower value is 110 plus n divided by 2 அப்படிங்கிறது 150 minus cumulative frequency should be taken from the previous cumulative frequency, that is 120, and இதோட frequency என்ன? 50. I mean that is 115. ஓகே, ஸோ இதோட டைரெக்டாக வருது தொடர்பு குடிக்கிறது 115. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி இஸ் 50. ஸோ இங்கே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் ஹியர் 30 divided by 50, this will be 0.6 into 10, that is 110 plus 6, that is 116. ஓகே, இப்போது ஸ்கியூனஸ் அப்படிங்கிறோட ஃபார்முலா கால்பியசன்ஸில் இந்த மீன் மீடியன் ஃபார்முலா யூஸ் பண்ணும். இப்போ 3 மீன் மைனஸ் மீடியன் divided by standard deviation. So 3 into mean வந்து என்ன? 110.93 minus median is 116 divided by standard deviation is 22.3. This will be minus 0.683. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்லேஷனில் வந்து அகெயின் கால்பியர்சனோட ஃபார்முலா தான் கால்பியர்சன்ஸ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So that is R is equal to covariance of x y divided by sigma x divided by sigma y into sigma y. So இங்கே covariance of x and y எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா summation of
xy divided by en. Okay, and இங்கே r க்கு ஒரு வேல்யூ இருக்குது. r means summation xy divided by n of summation sigma x sigma y. Okay, so இது வந்து covariance between x and y, அதுக்கு இந்த ஃபார்முலா. இப்போ இந்த x அப்படிங்கிறது x minus x bar, so we make it as capital X. so இங்கேயும் capital X and capital Y எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் capital X and capital Y. ஸோ இந்த capital X கண்டுக்கணும்னா x minus x bar, அதே மாதிரி capital Y கிடைக்கணும்னா y minus y bar. ஸோ இதே ஃபார்முலாவை we can also write it as r is equal to summation xy divided by square root of summation x square into summation xy square, y square. ஓகே, ஸோ இதையே இன்னி கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம் அப்படின்னா லைக் மெத்தட் ஃபார் யூஸிங் xy இன்டீஜர்ஸாக யூஸ் பண்ணி correlation coefficient வந்து without taking any deviations ஃபார்முலா வந்து will change. அது எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா r is equal to n into summation xy minus summation x summation y divided by square root of n into summation x square minus summation x the whole square in the square root of n into summation y square minus summation y the whole square. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா when values are small அப்படின்னா less than 20 இருந்துச்சு அப்படின்னா we can use this formula. இப்போ அதே ஃப்ராக்ஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இது வந்து நார்மலுக்கு. ஓகே, இது வந்து வேல்யூ ஆர் ஸ்மால் தென் 20. இப்போ ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா we take assumed mean இல்லையா, assumed mean எடுத்து பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா r is equal to n into summation dx into dy minus summation dx into summation dy divided by square root of n into summation dx square minus summation dx the whole square into n into summation dy square minus summation dy the whole square. ஸோ இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணுவோம் சில சம்ஸில். இப்போ எந்த ஃபார்முலா எந்த சம்க்கு யூஸ் பண்ணுவோன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள். calculate the Karl-Pearson's coefficient of correlation from the following data to the age of employees and the number of days they were reported sick in a month. So the number of employees ஓட ஏஜை வந்து ஏஜ் வந்து x ஆகவும் sick days வந்து y ஆகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸை வந்து நம்ம லைன் பண்ணுறோம். ஸோ 30, 32, 35, 40, 48, 50, 52, 55, 57 and 61. ஸோ இதோட சம்மேஷன் எக்ஸ் பார்த்திங்கன்னா 460. அப்போது எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 460 divided by 10, that is 46. அதே மாதிரி y போங்க. y வந்து 1 0 2 5 2 4 6 5 7 8 and this is total summation of y is equal to 40. அப்போது y bar is equal to 40 divided by 10, that is 4. இப்போ இது ரெண்டுமே ஃப்ராக்ஷன் கிடையாது. ஃப்ராக்ஷன் இல்லை அப்படின்னா we can use a normal formula summation xy divided by summation x square into summation y square the whole square root. இப்போது இந்த கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன தேவைன்னா எக்ஸ் ஸ்கொயர் தேவை, xy தேவை. ஓகே, இப்போது எக்ஸ் ஸ்கொயர் தெரியணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தெரியணும். எக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஓகே, ஸோ இப்போது எக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இப்போது 1 2 9 எத்தனை இருக்குது? 10 இருக்குது. 10க்கு வந்து இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா this 46 we can use x bar. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 46, this will be minus 16 minus 14 minus 11 minus 6 2 4 6 9 11 and 15. So summation of x is equal to 0. அப்போ இதோட x ஸ்கொயர் என்ன? x ஸ்கொயர் வந்து இது அப்படியே 256, அப்புறம் இது வந்து 196 121 36 4 16 36 81
121, 225. So summation x square is equal to 1902. Same way we use for y is equal to y minus y bar. Y barங்கிறது இங்கே 4 இருக்கு. ஸோ 4 இது மைனஸ் பண்ணுறோம் 1ல். அதே மாதிரி இது 2 1 minus 2 0 2 1 3 and 4. ஆல்மோஸ்ட் இது வந்து summation y is equal to 0 தான் வரும். அப்புறம் y ஸ்கொயருங்கிறது 9 16 4 1 4 0 4 1 9 and 16. So summation y square is 64. இப்போ வேறு என்ன கண்டுபிடிக்கணும்? x y கண்டுபிடிக்கணும். ஸோ x y என்ன? x y கண்டுபிடிக்கும் போது இந்த x இந்த yயும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வேல்யூஸோட yயும் xயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 16 into 3 that will be 48. It will be 56. 22 minus 6 minus 4 0 12 9 33 and 60. So summation xy is equal to 230. So இப்படி இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் போடலாம். So 230 divided by square root of summation x ஸ்கொயருங்கிறது 1902 into summation y squareங்கிறது 64. So the value will be, so actual value வந்து 0.6592. இப்போ இந்த சம் பாருங்க, calculate the coefficient correlation and values கொடுத்துருக்காங்க x and y. ஏன் நான் வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிச்சி தான் ஒரு சம்மா பண்ணணுமா அப்படின்னா இல்லை, அதுக்கு பண்ணாமல் டைரக்ட் மெத்தட்லேயும் பண்ணலாம். அந்த டைரக்ட் மெத்தட் பண்ணும்போது ஃபார்முலா டிஃபர் ஆகும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ 9 வந்து அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் அதோட வேல்யூ வந்து 81 64 49 and that is 6 25. This will be 16 9 4 and 1. அதே மாதிரி இந்த வேல்யூஸோட ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 225 256 and 196 169 121 144 100 64 and 81. ஸோ இதோட வேல்யூ சமேஷன் எக்ஸ் வந்து 45, சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 285, சமேஷன் ஒய் வந்து 108, சமேஷன் ஒய் ஸ்கொயர் வந்து 1356. ஓகே, இப்போது எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணுறோம். தட் இஸ் திஸ் வில் பி 135 128 98 78 55 48 30 16 and 9. So summation x y is equal to 597. இப்போ இது டைரக்ட் மெத்தடுக்கான ஃபார்முலா என்ன? r is equal to n into summation xy minus summation x into summation y divided by square root of n into summation x square minus summation x the whole square, square root again n into summation y square minus summation y the whole square. இப்போ அப்படியே ஃபார்முலாவை எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ டோட்டல் n வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்குது, 9 வேல்யூஸ் இருக்குது. தென் summation xy is 597 minus summation x வந்து பார்த்திங்கன்னா 45 into summation y is 108 இல்லையா, divided by square root of n into summation x ஸ்கொயருங்கிறது 285 minus 45 the whole square, திருப்பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45ங்கிறது சம்மேஷன் எக்ஸ் அண்ட் என்னன்றது 9, ஒய் ஸ்கொயருங்கிறது 1356 minus 108 the whole square. So this will be on simplification 5373 minus 4860 divided by square root of இது வந்து 2565 minus 2025. Then again this will be 12204 minus 11664. So this will be further under simplification, square root of 540 into square root of 540, that's nothing but 513 divided by 540, 0.95. Okay, so இப்போ இந்த sum Karl Pearson's coefficient for the following data, இங்கே வந்து கோரிலேஷனை கண்டுபிடிக்கிறோம். அண்ட் ஏஜ் ஆஃப் த ஹஸ்பண்ட் கொடுத்துருக்காங்க, ஏஜ் ஆஃப் த ஒய்ஃப் கொடுத்துருக்காங்க, அண்ட் இட் இஸ் இன் இயர்ஸ். ஸோ லெட்ஸ் டேக் ஏஜ் ஆஃப் த ஹஸ்பண்ட் அஸ் எக்ஸ்
and age of the wife as y. ஸோ ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிவன் டேட்டாவை அப்படியே நம்ம நோட் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி ஒய் வந்து 18, 20, 22, 24, 21, 26, 26, 25, 27, 29. So now what we have to find? மீன் கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. மீன் கண்டுபிடிச்சாதான் ஆக்சுவலாக என்ன வேல்யூஸ்ன்னு தெரிஞ்சு அது பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ திஸ் இஸ் 266 அண்ட் ஒய் வந்து 238. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 இருக்குது. அப்போது இப்போ எக்ஸ் பார் வந்து 266 divided by 10, that is 26.6. அதே மாதிரி y bar is equal to 238 divided by 10, that is 23.8. இப்போது இதை பார்க்கும்போதே தெரியுது it is in fractions. ஸோ ஃப்ராக்ஷனோட ஃபார்முலா என்ன? r is equal to n sigma summation of dx into dy minus summation of dx into dy summation divided by square root of n into summation dx square minus summation dx the whole square திருப்பி ஒரு square root of n into summation dy square minus summation dy the whole square. ஓகே, இந்த ஃபார்முலா நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்க்குன்னு எடுத்துக்கிறோம். இப்போது அப்போ இங்கே என்ன இருக்குது தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னா டீன்ற ஒரு வேல்யூ தெரியணும். இப்போ டி தெரியணும்னா நமக்கு மிட் வேல்யூ வச்சு மைனஸ் பண்ணுறதுக்கு தெரியணும். தட் இஸ் அஸ்யூம்டு வேல்யூ தெரியணும். ஸோ dx, we'll take this as dx and this is dy. ஓகே, ஸோ dx தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிட் வேல்யூ தெரியணும். இப்போ இந்த மீன் வச்சு நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 26.6ன்னு கிடச்சிருச்சு. பட் 26.6 இங்கே வேல்யூவில் இல்லை. அப்போ அதோடைய நியர்பை வந்து 25 தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் டேக் டி வந்து வேல்யூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் வந்து இங்கே 26.6 இருக்குது. பட் we take it as the nearest number 25 here. ஸோ அப்போது எக்ஸ் மைனஸ் 20 இங்கே. ஸோ இங்கே 25. இப்போ இது -5 -3 -2 0 0 இது 3 4 5 5 and here it is 9. ஸோ இதோட வேல்யூ, ஸோ இந்த லைனோட டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா dx, that is nothing but 16. ஓகே, இப்போ வேறு என்ன கண்டுபிடிக்கணும்? dx ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போது dx ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் அப்படியே ஸ்கொயர் தான். இந்த வேல்யூஸை அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டா போதும். this 16 25 81 கரெக்டாக இருக்கா? இதுக்கு தான் 81. this is and this value is summation dx square is 194. ஓகே, அதே மாதிரி தான் yக்கு கண்டுபிடிக்கணும். yக்கு dy வேல்யூ எப்படி? y மைனஸ் y பார். ஸோ அகெயின் இங்கே 23 இருக்குது. 23க்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. பட் இங்கே அஸ்யூம் வேல்யூ வந்து டுகெதர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆல்ரெடி 25 எடுத்ததுனால அங்கேயும் 25ன்னு எடுத்துக்கிறோம். y மைனஸ் y 25. ஸோ இப்போது இதை வந்து மைனஸ் பண்ணுறோம். this is 7 -5 -3 -1 -4. this is 1 1 0. இதுக்கு வந்து 2 and this is 4. ஸோ summation of dy is equal to -12. அடுத்து dy ஸ்கொயர். அப்போ இது அப்படியே 49 25 9 1 16 1 1 0 4 and 16. So summation dy square is 122. இப்போ லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்கணும்? dx into dy. ஓகே, ஸோ டியும் dxையும் dyயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ திஸ் வில் பி 35 and 15 6 0. This will be also 0. 3 1s are 3 4.
again this will be 0 and this will be 10 and this will be 36. So a summation of dx into dy is equal to 109. Okay, இப்போ வேல்யூஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. இதை டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். 10 into dx into dy is 109 minus, okay, 16 dx is 16 and dy is 12 divided by the square root of n-க்கு வந்து 10, dx square is 194 into minus dx the whole square 16 square திருப்பி ஒரு square root of 10 into dy square is 122 minus dy the whole square is 12 the whole square. So the value will be, இப்படிலாம் simplify பண்ணிட்டு you will get 0.952. ஸோ இது மாதிரி இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து மீனிங்ஃபுல்லான எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது ஃபார் ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் பேசிக்காக அவ்வளோ பெரிய சம் நம்மளுக்கு வர்றது ரேர் தான். இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நமக்கு வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 10 அண்ட் வேரியன்சஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 16 and 19 respectively. Find the correlation coefficient. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கலாம். They have given covariance between x and y. So covariance between x and y is nothing but summation xy divided by n. Okay, இங்கே summation xy divided by n வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. Okay, and then now what they have given, variance of x is 16 and variance of y வந்து 9. variance அப்படின்னா sigma square இல்லையா variance. அப்போது sigma x என்ன வரும், அப்படியே square root of 16, that is nothing but 4. அதே மாதிரி square root of y, that is nothing but 3. So sigma x is equal to 4 and sigma y is equal to 3. இப்போ நம்ம r value வந்து summation xy divided by n into summation x into summation y. So summation xy is 10 divided by n வந்து 4 into 3. ஏன்னா நமக்கு என்னன்றது தெரியாது இல்லையா. ஸோ ஜஸ்ட் அப்ளை திஸ் டூ 10 divided by 4 3s are 12. So the value will be 0.833. இப்போ let's see an interesting sum. A computer, while calculating the correlation coefficient between the variables x and y from 25 pairs of observations, obtained the following results. என்னது, n is equal to 25, summation of x is equal to 125, x square is equal to 650, summation y 100, summation y square is equal to 460, summation xy is 508. It was however discovered at the time of checking that the programmer has copied down two pairs as x and y வந்து 6, 8, 14, 16, 14 and 6. ஸோ இதை வந்து இந்த பேர்ஸ் வந்து காப்பி பண்ணியிருக்காங்க. ஆனால் வைல் கரெக்ட் வேல்யூ வந்து 6க்கு பதிலாக 8 அப்படியே இன்டர்சேஞ்ச் 8 அண்ட் 6, அதுக்கப்புறம் 14 6க்கு பதிலாக 12 and 8ன்னு இருக்கணும். ஸோ obtain the correct value of correlation coefficient அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ how to solve this problem? Since these values have been given, what formula we can use for coefficient is n into summation xy minus summation x summation y divided by square root of n into summation x square minus summation x the whole square திருப்பி square root of n into summation y square minus summation y the whole square. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். அப்போது இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாமே தப்பு இல்லையா. ஸோ அதை நம்ம முதல்ல சரி பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் எதெல்லாம் கரெக்ட் அண்ட் தப்புன்னு பார்த்துக்கோங்க. சமேஷன் எக்ஸ் வந்து ஆக்சுவலாக இட் இஸ் 125. இந்த 125 இஸ் த ராங் சமேஷன் எக்ஸ். இது வந்து ராங் சமேஷன் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த ராங் சமேஷன் எக்ஸில் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் ராங் சமேஷன் கரெக்ட் சமேஷன் எக்ஸ் கிடைக்கணும் இல்லையா. ராங் சமேஷன் எக்ஸ் minus wrong values 6 minus 8 plus correct value 8 plus 6. Okay, so then you will get the summation x, correct summation x. So 125 minus 6 minus 8 plus 8 plus 6 is nothing but, since both the values are just interchanged, the value is same. Okay, so அதே மாதிரி correct summation y கண்டுபிடிக்கணும்.
ஸோ ராங் சமேஷன் ஒய் மைனஸ் என்ன வேல்யூஸ் இருக்குது 14 minus 6 plus 12 plus 8 correct values. This is wrong values. So summation y oda value enna 100. So 100 minus 14 minus 6 plus 12 plus 8. This is 20 and this is, so that is almost same. Okay, 100. இப்போ வேறு என்ன கிடைக்கணும், summation x square and summation y square கிடைக்கணும் இல்லையா. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம summation x square and summation y squareல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ summation x square wrong x square எவ்வளோ, summation x square 650 ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது, அதில் மைனஸ் 6 the whole square. ஓகே, அதே மாதிரி மைனஸ் 8 the whole square ப்ளஸ் 8 the whole square ப்ளஸ் 6 the whole square. ஸோ ஆல்மோஸ்ட் 650 தான். அதே மாதிரி y ஸ்கொயரில் 460 வேல்யூ, அதே வந்து 14 the whole square minus 6 the whole square plus 12 the whole square plus 8 the whole square. So இங்கேயும் it will be the 460 minus 196 minus 36 plus 144 plus 64. இது சேஞ்ச் வருது, 436 வருது. ஓகே, பிகாஸ் இங்கே சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ஸ்கொயர் பண்ணும்போது இட் வில் சேஞ்ச். இப்போ சமேஷன் எக்ஸ்ஒய், சமேஷன் எக்ஸ்ஒயோட ஆக்சுவல் வேல்யூ என்ன 460 இல்லையா. இப்போது மைனஸ் நமக்கு அந்த ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது 6 14 அண்ட் 8 6, அதே மாதிரி 8 12 அண்ட் 6 8. இப்போ இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்ஒய், அப்போது ஃபஸ்ட்டு 6 into 14 ஒரு பேர், அப்புறம் 8 into 6 ஒரு பேர். ஓகே, அதை நம்ம யூஸ் பண்ணோம். அப்போது மைனஸ் 6 into 14 again minus 8, that is wrong values, plus correct values என்ன 8 into 6 plus 8 into 12, sorry this is 6 into 8. ஸோ இப்போ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 508 minus 84 minus 48 plus 96 plus 48. இதோட 48 and this is 96. That's nothing but 520. 520 is the value. இப்போ R வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, n into summation xy minus summation x into summation y divided by, இப்போ புதுசாக கிடச்ச வேல்யூஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். n into summation x square minus summation x the whole square, திருப்பி again square root of n into summation y square minus summation y the whole square. ஸோ n வந்து 25, summation xy இப்போ என்ன கிடச்சிருக்கு 520 minus summation x என்ன கிடச்சிருக்கு 125 into summation y is 100 divided by square root of திருப்பி 25 into summation x square கிடச்சிருக்குது 650 minus 125 the whole square. அதே மாதிரி 25 into summation y square என்ன கிடச்சிருக்கு 436 minus 100 the whole square. So on solvation it will be 13,000 minus 12,500 divided by, this will be 1,650 minus 5,625 square root of 10900 minus 10,000. So that will be 13,000 க்கும் இதுக்கும் உள்ள difference, it's 500 divided by, இதோட difference is 625 and இதோட difference is 900. So easily square root பண்ணும்போது இது 25 into 30, the 500 divided by 25 into 30, 750. So the value is 0.667. So இப்போ அந்த சம்ம பாருங்கள், in two sets of variables x and y with 50 observation each, the following data were observed. X bar is 10, standard deviation of x is 3, y bar is 6 and standard deviation of y is 2. Coefficient correlation between x and y is 0.3. However, on subsequent verification it was found that one value of x is 10 and one value of y is 6 were inaccurate and hence weeded out. With the remaining 49 pairs of value, how is the remaining original value of correlation coefficient affected? So இங்கே ரெண்டு வேல்யூஸ் வந்து தப்பாக இருக்குது, ஸோ அதனால் அதை எடுத்துட்டாங்க. அப்போது 49 பேர்ஸுக்கு எவ்வளோ ஒரிஜினல் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்ன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போது ஒரிஜினலாக இருக்கிற கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷன் என்னன்றதையும் செக் பண்ணணும்.
So coefficient of value r is equal to summation xy divided by n into summation x into summation y, where x is equal to x minus x bar, அதே மாதிரி y is equal to y minus y bar. So இங்கே r n of summation x into summation y is equal to summation x minus x bar into y minus y bar. That's nothing but இதை அப்படியே இந்த சைட் கொண்டு போயிட்டோம் அண்ட் இதை வந்து இந்த ஏரியாவில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஏரியா நம்ம என்னென்னு பார்க்கணுமில்ல, summation of x minus x bar into y minus y bar. ஸோ இதில் ஆல்ரெடி நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷனோட வேல்யூ வந்து 0.3 ஃபார் எக்ஸு அண்ட் ஒய் ரெண்டுத்துக்குமே. அப்போ இது வந்து 50, ஆக்சுவலாக எக்ஸ் பாருக்கு வந்து 50 இல்லையா. அதே மாதிரி இன்ட்டு 3 into 2, that is nothing but standard deviation of x, standard deviation of y. So correlation into n into standard deviation of x, standard deviation of y. இதை வச்சு இதை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஸோ here the value will be 90. ஸோ இது 90. இப்போ இங்கே வாட் எலாபரேஷன், இது என்ன அர்த்தம் அப்படின்னா summation of xy minus x bar y minus x y bar plus x bar y bar, that is now equal to 90 அப்படின்னு எலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ summation xy minus x bar summation y minus y bar summation x plus n into x bar and y bar, that is also equal to 90. It's like solving equation. Okay, so summation of xy minus n into x bar y bar minus n into x bar y bar is equal to, sorry, this is plus, this is minus, that's equal to 90. So inge summation y is equal to n y bar, that is nothing but summation x bar is equal to n x bar. அதாவது இந்த இடத்துல we are substituting this x y bar and y bar க்கு பதிலா இது. Okay, so here summation xy is equal to 90 plus n of x bar y bar. So that is by n bar x bar y க்கு என்ன value, already we have n is 50 இல்லையா, plus 50 into x bar is 10, y bar is 6, this is 3090. இப்போது இதில் ரெண்டு வேல்யூவை ரிமூவ் பண்ணணும், 10 6. அப்போ சம்மேஷன் xy வந்து ராங்கானது, ஆல்ரெடி ஒப்டெயின் பண்ணது. அப்போ கரெக்டு சம்மேஷன் y பார் எக்ஸ், சாரி சம்மேஷன் எக்ஸை கண்டுபிடிக்கணும், சம்மேஷன் xy கண்டுபிடிக்கணும்னா 3090 minus 10 plus 6, that is nothing but 3030. இதுதான் கரெக்டு சம்மேஷன். அப்போ கரெக்டு சம்மேஷன் எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 50 நம்பர் இன்ட்டு 10 minus 10. ஓகே, இப்போ இது 490. அதே மாதிரி கரெக்டு சம்மேஷன் y 50 into 6 minus 6, because we are removing this 10 and 6 from that, 294. இப்போது summation x square கண்டுபிடிக்கணும். அப்போது we have only summation x square, I mean sigma x square இருக்குது. ஸோ summation x square divided by n minus x bar the whole square. ஸோ இதை வந்து 9ங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, summation x square இல்லை, and this will be 50 into 10 the whole square. ஸோ இது இங்கே போயிடுச்சுன்னா 450 is equal to summation x square minus, before that இதுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம வந்து LCM வேறு பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ minus 5000 divided by 15 வரும், அப்புறம் தான் இங்கே 9க்கு போகும். அப்புறம் இப்போ வந்து 450 is equal to summation x square minus 5000. இந்த 5000 இங்கே வந்துடுச்சுன்னா it will become plus. ஸோ 5450 is equal to summation x square. அப்போது எக்ஸோட வேல்யூ summation x square வந்து இப்போ இது ராங் வேல்யூ கிடச்சிருக்கிறது. இப்போது 5450 மைனஸ் கரெக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ அந்த வேல்யூ எது மாறி இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணணும், ஸ்கொயர் ரூட் பண்ணணும். அப்போ 5350 இஸ் த கரெக்ட் வேல்யூ. அதே மாதிரி சம்மேஷன் y ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம், சம்மேஷன் y ஸ்கொயர் டிவைட் பை n
minus y bar the whole square. So summation already இது வந்து 4ன்னு தெரியும். Summation y வந்து y squareங்கிறது நம்மளுக்கு தெரியாது. Divided by again it is 50 minus 6 the whole square. So 4 into summation y square இதில் minus 36 into 50 divided by 50. So இந்த 50 இங்கே போயிடும். This will become 200, that is summation y square minus 36 into 50. So இங்கே 200 is equal to summation y square minus 1800. Okay, so இந்த 1800 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2000 is equal to summation y square. இப்போது கரெக்டு summation y square கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2000 minus the wrong value 6 square. So that will be 1964. இப்போ கரெக்டான கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்கலாமா ஃபார் 49 pairs. ஸோ r வந்து n into summation xy minus summation x into summation y divided by n into summation x the whole square minus summation x the whole square root திருப்பி square root of n into summation y square minus summation y the whole square. இப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம 49 இருக்குது. நம்ம கண்டுபிடிச்ச summation xyங்கிறது 3030 minus நம்ம கண்டுபிடிச்ச sigma x 294 sigma y and square root of 49 into 5350 that is x square கண்டுபிடிச்சது minus summation xங்கிறது 460 the whole square. Sorry, a small திருத்தம். This is not 460, 490. Okay. So square root of what you get 49 into summation y square is 1964 minus 294 the whole square. So on simplification we'll get 0.3. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோ வரும் ஃபார் மாடியூல் A வேர் ஐ ஹாவ் டு கவர் ரெக்ரெஷன் டைம் சீரீஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ முடிச்சுட்டா இந்த யூனிட்டான எல்லா சம்ஸுமே நம்ம ஆல்மோஸ்ட் செக் பண்ணிட்டோம். எக்ஸாமுக்கு டியூவாக இருக்கும் போகிற டைமில் we will practice the question papers. ஓகே, ஸோ இப்போ தரோவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.